இன்றைக்கி கந்த சஷ்டி விரதத்தோட 6வது நாள். நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணி போல் எழுந்திரிச்சு வெளியே வாசல்லாம் கூட்டி குழம்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 வெத்தலை தீபம் தாங்க போட்டேன். 6 தீபம் போட்டு அதுக்கப்புறம் சரி நல்லபடியாக தீப தூப எல்லாம் காமிச்சு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சரி இதுன்னு சொல்லிட்டு நேற்று காலையிலையும் நைட்டுக்கும் பால் பழம் சாப்பிட்டேன். மற்றபடி எதுவும் சாப்பிடல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக கும்பிட்டேங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் அப்போ கொஞ்சம் நேரம் கந்த சஷ்டி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்தேன். நான் இன்றைக்கி நேத்தாவது பால் பழம் சாப்பிட்டேன். இன்றைக்கி எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு உறுதியாக இருக்கேன். தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலையை அப்படி தண்ணி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அது தண்ணி குடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் சரி பாப்பாவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கங்காய் பொரியல் பண்ணி விரத நாட்களில் கொள்ளு செஞ்சு கொடுக்கலாமான்னு தெரியல. இருந்தாலும் சரி பாப்பாவங்க தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு கடைஞ்சி பீக்கங்காய் பொரியல் பண்ணி அவங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடஞ்சி அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நானும் இன்றைக்கி கம்பெனிக்கு கிளம்ப வேண்டியதான். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.